தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன் கௌதம் மதுமிதா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது மதுமிதா கௌதமுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் என்கேஜாக இருக்குது. அதே மாதிரி கௌதமும் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஃபோன் ட்ரை பண்ணுறதுனால இங்கே கனெக்ட் ஆகலை. அப்போது மதுமிதா நினைக்கிறாங்க, ஒருவேளை அவர் நமக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு போல், சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு மதுமிதா ஒரு பக்கம் நினைக்க, அதே தான் இங்கே கௌதமும் நினைக்கிறாங்க, மதுமிதா நம்மளுக்கு தான் கால் ட்ரை பண்ணுறாங்க போல், நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் மறுபடியும் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. என்கேஜாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே கௌதம் மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் மதுமிதா கௌதம் கிட்டே கேட்குறது, என்ன எனக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் பிஸியாகவே இருந்தது அப்படின்னு சொல்ல, நானும் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்க, இட்லி சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு தான் நைட்டில் இட்லி சாப்பிட்டா பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் பாட்டி கொடுத்தாங்க, இருந்தாலும் பார்த்து பார்த்து சமைக்க பக்கத்தில் நீங்கள் இல்லைல்ல, ஸோ நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்கள் கூட பக்கத்தில் இல்லை அப்படின்ற வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் கௌதம் ஒரு பக்கம் பேச, நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மதுமிதா ஒரு பக்கம் கேட்க, அப்போ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தால் தான் என்ன, ஸோ நம்மளுக்கான டைமை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட இவங்க 7 மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபோனில் பேசுகிறத அபிஷேக் வந்து பார்த்துட்டு, இப்படி ஒரு ரணகலத்துலேயும் உங்களுக்கு ஒரு குதூகலமாக ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கீங்களா, ரொமான்ஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க, ஆனால் நாளைக்கு இது மாதிரி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிஷேக் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால், சரி நான் ஃபோனை வைக்கிறேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மதுமிதா ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க. இங்கே சந்தோஷம் தூங்குறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த முகமூடி போட்ட மர்ம நபர் அந்த அக்கௌண்ட்டை கொலை பண்ணுறதுக்காக அந்த ட்ரிப்ஸில் சம்திங் ஏதோ வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு முகமூடி போட்ட மர்ம நபர் மதுமிதாவை கத்தியால் குத்த வர்றாரு. அதை சந்தோஷ் பார்த்ததும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்துனதுனால இங்கே மதுமிதா தப்பிக்கிறாங்க. இங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரூமை விட்டு இன்னொரு மர்ம நபர் ஓடுறதை பார்த்து சந்தோஷ் அவரை திரத்தி பிடிக்க ஓடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு முகமுடிய மதுமிதா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மதுமிதாவனால் பிடிக்க முடியல. ஆனால் சந்தோஷ் ஃபாலோ பண்ணி போனவரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருது. அவர் யாருன்னே தெரியல. சரி நாங்கள் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு அவனை போயிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் மதுமிதாவும் வராங்க. அவனை பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கு என்னாச்சு அப்படின்றத வந்து பார்க்கும்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ட்ரிப்ஸில் சம்திங் ஏதோ வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு இங்கே மதுமிதா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து கௌதமும் மதுமிதாவுக்கு கால் பண்ண, அங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது, நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக, இங்கே என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் மதுமிதா கௌதம் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கௌதம் மதுமிதாவை ஆறுதல் படுத்துகிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸோ நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறதுனால தான் சுற்றி இருக்கிறவங்க என்னால் அடையாளம் காண முடிஞ்சது அப்படின்ற மாதிரியும் இங்கே கௌதம் பார்த்திங்கன்னா மதுமிதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படியே பதட்டமாக இருந்தோம்னா எதையுமே யோசிக்க முடியாது, ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே சந்தோஷ் மதுமிதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் மதுமிதா சடனாக ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போது கௌதம் இவரை கொலை பண்ண வந்தாருன்னு சொன்னாங்கன்னா, அப்போது இப்போ கௌதம் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கார். அப்போது இவரை கொலை பண்ண வந்தவர் யார்? அப்போது 2ஆவதாக ஒருத்தர் தான் யாரோ இதை வந்து பண்ணியிருக்கணும். நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது, அதை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவரை கொலை பண்ண வந்தவரை நம்ம கண்டுபிடிச்சி கௌதமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு சந்தோஷ் மதுமிதா 2 பேரும் போகிறாங்க. இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷ் கேட்கும்போது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து போலீஸ் மூலமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த முகமூடி போட்ட மர்ம நபர் காரை விட்டு கீழே இறங்குறத இங்கே மதுமிதா சந்தோஷ் 2 பேரும் பார்க்குறாங்க.
இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அந்த 2 மர்ம நபர் யாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு எபிசோடு வந்து கொடுத்துருக்கு. ஒன்று அபிஷேக், இன்னொருத்தவர் யாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் அபிஷேக் ஏற்பாடு பண்ண ஆளாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.